வெல்கம் டு சபி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ்க்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். சாரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாங்க சாரி. இது ஒரு ஆரஞ்சு கலரும் பிஸ்கட் கலரும் கலந்த மாதிரியான ஒரு சாரி. இது ஆஃப் சாரி டிசைன் சாரி. கீழே பார்டர் பார்த்தோம்னா க்ரீன் கலர்லையும் வாடாமல்லி கலர்லையும் கோல்டு கலர்லேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு கோல்டு கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. பூரா ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இது முந்தானி. சாரியோட இன்னொரு ஆஃப் பார்த்தோம்னா பிஸ்கட் கலரில் பிளாக் கலரில் ஒரு சின்ன சின்ன செடி டிசைன் போட்ட மாதிரியான சாரி இது. கீழே அதே பார்டர் கண்டினியூ ஆகிருக்கு. இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைனில் இருக்க க்ரீன் லேஸ் எடுத்திருக்கோம். கோல்டு கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கோம். பிங்க் கலர் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். க்ரீன் கலரில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்டோன் செயின் எடுத்திருக்கோம். கொஞ்சம் சக்கரீஸ் எடுத்திருக்கோம். இது தாங்க இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது. எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி லேஸ் எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் செய்ய போகிறப்ப இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்துட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா வளைவு வளைவா, அதுக்குள்ளே கண்டினியூவாக எல்லா வளைவுகளுக்குள்ளேயுமே விட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்படி எல்லா வளைவுகளுக்குள்ளேயுமே இப்படி ஊசியை விட்டு விட்டு நம்ம கோத்து எடுக்கலாம். இப்போ எல்லாம் கோத்துட்டோம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நெருக்கி விட்டுட்டு முடிச்சு போட்டுடலாங்க. கரெக்டாக பிடிச்சிட்டு நெருக்கி விட்டுட்டு முடிச்சு போட்டுடலாம். நல்லா ஒரு 2 முடிச்சு 3 முடிச்சு பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிடலாம். இந்த ஊசியோட ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூல் இப்படி அடியில் விட்டு எடுத்துட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சு இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடலாங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்படி முடிச்சு போட்டோம்னா நமக்கு இப்படி ஒரு ஃப்ளார் கிடைக்குங்க. லேஸில் செஞ்ச ஒரு ஃப்ளார் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நிறையா ஃப்ளார்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம லீஃப் செய்ய போகிறோம். அதுக்கு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். நான் 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இலை ஒன்று சின்னது பெருசுமாக கொஞ்சம் அளவு மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் எப்படி லீஃப் செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்படி எடுத்துட்டு 2ஆக மடிச்சுட்டு அதையும் 2ஆக மடிக்கிறோம். ஏன்னா நமக்கு மெலிசா இலை இருந்தால் போதும். அதையும் 2ஆக மடித்து பிடிச்சிட்டு இப்போ லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணோம்னா இப்படி நமக்கு 2 லீஃப் கிடைக்கும். ஒன்று கொஞ்சம் சின்னது பெருசுமா இந்த மாதிரி ஒரே மாதிரி 2 லீஃப் கிடைக்கும். இதை சுற்றி நெருப்பில் காமிச்சிக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இது மாதிரி லைட்டாக நெருப்பில் இப்படி காமிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய இலை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு முன்னையே இந்த மாதிரி லேஸில் நிறையா விதமான லேஸில் ஃப்ளார் செய்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். கீழே லிங்க் இருக்குது, தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லீஃபு இந்த ஃப்ளார் வச்சு ஒரு சின்ன பேட்ச் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஃப்ளார் எடுத்துட்டு நடுவில் கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் சக்கரி நடுவில் ஒன்று வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கம்மு இதை சுற்றி இப்போ இதை சுற்றி கம்மு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் போட போகிறோங்க. போட்டு வச்சிடலாம். இப்போது
ஸ்டோன் செயின் எடுத்துக்கலாங்க. ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு இப்போ இதை சுற்றி வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அப்படியே வந்து ஒட்ட முடியாது, அதனால் நம்ம வந்து கட் பண்ணி தான் ஒட்ட போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறோன்னா 3 ஸ்டோன் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி 3 ஸ்டோன் இருக்கிற மாதிரி 2 வெட்டிக்கலாங்க. அப்புறம் ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக ஒட்ட முடியும். மாதிரி ஒத்தையாக இருக்கிற மாதிரி 2 ஸ்டோன் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. 3 ஸ்டோன் இருக்கிற மாதிரி 2, ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி 2 எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போது இந்த ஃப்ளாரை சுற்றி வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதாவது இந்த 3 ஸ்டோன் இருக்கிறத வந்து இப்படி லென்த்தாக ஒட்டிட்டு, அதே மாதிரி வந்து இதையும் இந்த சைடில் ஒட்டிக்கலாங்க. மாதிரி கிராஸாக இருந்ததுன்னா இதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று வச்சிடலாம். இந்த சைடில் இந்த கேப்பில் ஒரு ஸ்டோனுங்க, இந்த ஒரு ஸ்டோனை இந்த கேப்பில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு நடுவில் வந்து சக்கரி வச்சோம் இல்லைங்களா, சக்கரிக்கு மேலே வந்து கம் வச்சுட்டு பிங்க் கலர் ஸ்டோனுங்க ஒரு ஸ்டோன் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்சிடலாங்க. இப்போ நம்மளோட ஃப்ளவர் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. காஞ்ச வாட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இருக்குங்க. இது இப்படியே கூட வந்து நம்ம பட்டன் மாதிரி வந்து சுடிதார்ஸ்க்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஃப்ளவராக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ளவுஸ்க்கு மேட்சாக யூஸ் பண்ணுறதுனால நான் இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து லீஃப் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஃப்ளாருக்கு பின்னாடியே கம்மு போட்டு லீஃப் வந்து வச்சு ஒட்ட போகிறேங்க. இந்த மாதிரி ஒரு லீஃபும் அது பக்கத்தில் இன்னொரு லீஃப் இருக்கிற மாதிரி, இந்த லீஃப் வந்து இப்படி இருக்கிற மாதிரி வந்து நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி வந்து 2 லீஃப் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாங்க. ஒட்டிட்டு இதுக்கு மேலே இன்னும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 ஸ்டோன் இருக்கிற மாதிரி வந்து ஸ்டோன் செயினும் இந்த மாதிரி வந்து பிங்க் ஸ்டோனும் எடுத்திருக்கோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா, லீஃபில் வந்து கம்மு போட போகிறோங்க. அதாவது பாதி வரைக்கும் ஸ்டோன் செயின் இருக்கிற மாதிரி, இப்படி வந்து பாதி இலை வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோன் செயின் வந்து இதில் வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த லீஃபுக்கும் வச்சுட்டு மேலே வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் ஒட்ட போகிறோங்க. இந்த மாதிரி வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான மாதிரி எத்தனை பேட்ச் தேவையோ அத்தனை பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து வெறும் கோல்டு கலர் லேஸை மட்டும் நெக்குக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த பார்டர்கள் இருக்கிற க்ரீனுக்கு மேட்சாக தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் இந்த பிங்க் கலருக்கு மேட்சாக தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஃப்ளார்ஸ்க்கு ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ கன்க்கு யூஸ் பண்ண இல்லைங்களா, க்ளூ, அந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஃப்ளார்ஸ் மட்டும் அதில் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி லீஃபோடு இருக்க ஃப்ளார் எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து பேட்சுகளுக்கு பின்னாடி கம் அப்ளை பண்ணி வைங்க, மெட்டீரியலில் வைக்காதீங்க. ஏன்னா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி சைனிங்காக இருக்கிறது வந்து உருகிரும். அதனால் வந்து மெட்டீரியல் எப்பயுமே வந்து இந்த ஹாட் க்ளூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டாவது ஃப்ளார், முதல் ஃப்ளார் வந்து மேலேயும் ரெண்டாவது ஃப்ளார் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நடுவில் வைக்கிற ஃப்ளார் வந்து லீஃப் வைக்காத வச்சுருக்கேன்.
இந்த ஃப்ளார் வந்து அதோட நடுவில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 3 ஃப்ளார்ஸ் வரிசையாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இங்கே 2 ஃப்ளார் வர மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸில் வைங்க. அதுக்கு அடுத்த பேட்ச் எடுத்துகிட்டு அது வந்து இந்த கேப்பில் வைக்கிறோம். இப்படி திரும்பி இருக்க மாதிரி, அதாவது பார்த்தோம்னா லீஃப் எல்லாம் இப்படி அவுட்டரில் வர மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு ஃப்ளார் செஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 6 ஃப்ளார்ஸ் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஸ்டோன்ஸும் இந்த பிங்க் ஸ்டோனும் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வச்சோம்னா இதுலேயே பார்த்தோம்னா வளைவாக இருக்குது. 2 இது விட்டுட்டு பிங்க் ஸ்டோனு, திருப்பி 2 இது விட்டுட்டு அந்த மாதிரி வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதிக கம் வச்சுருக்க இடத்துல பெரிய க்ரீன் ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். மாதிரி வந்து பூரா வந்து பெரிய க்ரீன் ஸ்டோன் வந்து வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு இடையில வந்து பிங்க் ஸ்டோன் வைக்கலாம். இந்த பிங்க் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இது வைக்கலாம். நெக்கு பூரா பார்த்தோம்னா பெரிய க்ரீன் ஸ்டோன்ஸும் சின்ன பிங்க் ஸ்டோனும் வச்சு முடிச்சாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்த்தோம்னா டிசைனே பார்த்தோம்னா இப்படி சின்னதாக ட்ரையாங்கிள் வர மாதிரி, இப்படி கை போட்டோம்னா இப்படி கொஞ்சம் மேலே இந்த இடம் தூக்கிட்டு இருக்க மாதிரி வந்து வர மாதிரி டிசைனில் தைச்சிருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம ஒரு பேட்ச் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் வந்து இங்கே இப்போ வைக்க போகிறோம். இது வந்து க்ளூ ஸ்டிக்லேயே ஒட்டிடலாம். இந்த இடத்துல வந்து அதே மாதிரி வந்து பேட்ச் வந்து ஒட்டிடலாங்க. நமக்கு லீஃப் தூக்கிட்டு இருக்கணும்னா அப்படியே விட்டுறலாம், இல்லைனா இது பின்னாடி கொஞ்சம் கம்பு வச்சு ஒட்டிடலாங்க. இப்போது நம்மளோட ஸ்லீவ் பார்த்தோம்னா ஸ்லீவ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம். நம்ம ப்ளவுஸோட பேக் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணியிருக்கோங்க. அதாவது பெரிய க்ரீன் ஸ்டோனு, சின்ன பிங்க் ஸ்டோனுன்னா அதே மாதிரி வச்சுருக்கோம். இங்கே சைடில் எதுவும் பண்ணல, வெறும் நெக்குக்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸ்லீவ் பார்த்தோம்னா இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி வந்து மேலே ஏறின மாதிரியான டிசைனில் இருக்க ஸ்லீவ் இது. அதுலேயும் வந்து நடுவில் ஒரே ஒரு பேட்ச் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸ்லீவ் பாருங்கள், அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து 2 பேட்ச் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.